கர்ப்ப காலத்துல வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கிறனால அவங்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் வந்து வர்றதுக்கான காரணங்கள் அதிகமா இருக்கு, வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அவங்க வந்து டெலிவரியை நினைச்சு பயப்படலாம், உள்ள இருக்கிற குழந்தையோட வளர்ச்சியை நினைச்சு பயப்படலாம், இல்ல வந்து குழந்தையோட மூவ்மெண்ட் வந்து நேத்து நல்லா இருந்தது இன்னைக்கு ஏதோ கம்மியா இருக்க மாதிரி இருக்கேன்னு நினைக்கலாம். ஸ்கேனுக்கு போறப்போ ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் போறப்போ அவங்களுக்கு பயம் வரலாம். என் குழந்தை எப்படி இருக்கு, நல்லா இருக்கணும், அது வந்து எந்த எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாம குழந்தை பிறக்கணும். சில பேருக்கு வந்து மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஏற்கனவே, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பயமும் பதட்டமும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயத்தையோ பதட்டத்தையோ நம்ம அதிகப்படுத்தாமல் இருக்கிறது தான். உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியலை அப்படின்னா சில நேரங்களில் நம்ம அமைதியாக இருந்துடலாம். அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் உதவ முடியும், இல்லை அந்த பதட்டத்தை நம்மளால குறைக்கிறதுக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம நிறைய நேரங்களில் அமைதியாக இருந்துடுறது நல்லது. ஏன்னா இந்த பதட்டத்தையும் பயத்தையும் நீங்கள் அதிகப்படுத்த பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் நலமும் மனநலமும் இன்னும் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். எதுக்கு இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த எண்ணங்களை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பேலன்ஸ் பண்றோம். இந்த எண்ணங்கள் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த எண்ணங்கள் வரக்கூடியது முழுக்க முழுக்க இயல்பானது. இந்த எண்ணங்கள் வரதான் செய்யும், எல்லா கர்ப்பிணிகளுக்கும் இந்த எண்ணங்கள் வரும். பட் இந்த எண்ணங்களை நம்ம உள்ளவே வச்சுக்கிட்டு பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த எண்ணங்களை நீங்க நினைச்சா அதை வந்து மாற்றி அமைக்க முடியும். அதுக்குதான் இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்றோம். எல்லாருக்குள்ளுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கர்ப்ப காலத்துல வந்து நான் வந்து ஒரு சரியான அம்மாவா இருப்பேனா, நான் நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அவங்கள கேர் பண்ண போறேன், இல்லை எனக்குள்ள இப்ப நான் வந்து கவலைப்படுறது என் குழந்தைய பாதிக்குமா, இப்படின்னு நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க டெய்லி வந்து நீங்க பிரீத்திங் ப்ராக்டிஸ் பண்றீங்க இல்லையா, அதை பண்ணும்போது நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு இந்த டேல உங்களுக்கு எந்த எண்ணம் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்றத நீங்க எழுதி வைங்க. இல்லை நீங்க வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணலாம். எந்த எண்ணம் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, எதுக்கு அந்த எண்ணம் வருது அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க அந்த தாட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றி அமைக்கிறது அப்படின்றது வந்து உங்க கையில தான் இருக்கு. அந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் என்னன்னு சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எனக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தை வந்து ஆரோக்கியமா தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம். அந்த எண்ணம் நம்மளுக்கு ஒரு விதமான பயத்தையோ பதட்டத்தையோ உருவாக்கலாம். ஏன்னா நம்ம வந்து உள்ள எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயம் உருவாகுது கூடவே. அதே இதை நீங்க இது வந்து ஒரு செல்ஃப் டாக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு எண்ணமா இருந்தா இதை நீங்க பாசிட்டிவா மாத்துறீங்க. எப்படி மாத்துறீங்கன்னா, எனக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தையோட வளர்ச்சி ஆரோக்கியமா இருக்கு, என் குழந்தையோட உடல் வளர்ச்சியும் மூளை வளர்ச்சியும் என் குழந்தையோட உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியமா இருக்கிறத நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க மாத்தி அதை எழுதலாம். இல்ல நீங்க சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்ல நீங்க பிரீத்திங் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கலாம். நீங்க இதைதான் வந்து பாசிட்டிவ் செல்ஃப் டாக்னு சொல்றோம். ஆரம்பத்துல அதை வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஒரு சேஞ்சஸ் வந்து இல்லாத மாதிரி தோணலாம். பட் நீங்க தொடர்ந்து சொல்ல 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 எந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கிட்டே இருந்துச்சோ அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களால வந்து அதை உணர முடியும். ஸோ இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் எதுனாலும் இருக்கலாம். ஒவ்வொரு கர்ப்பிணிகளுக்கும் ஒரு விஷயத்த நினைச்சு பயம் இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு எந்த எண்ணம் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்றத நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த எண்ணம் உங்களுக்கு பயத்தையோ பதட்டத்தையோ அதிகப்படுத்துது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த எண்ணத்தை மாற்றி அமைக்கணும். ஏன்னா அந்த நெகட்டிவான தாட்ஸோட நீங்க தொடர்ந்து டிராவல் பண்றது அப்படின்றது உங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை, உங்க கருவுல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தையையும் அது இம்பாக்ட் பண்ணும். அதனால நீங்க அந்த எண்ணத்தோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த எண்ணம் உங்களுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் அதிகப்படுத்துதோ அந்த எண்ணத்தை நீங்க மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த பிரீத்திங் பிராக்டிஸ், இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை வந்து நீங்க டெய்லி வந்து நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவா மாறுறதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க.